ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணணும். உங்கள் மொபைலில் ஒரு சாங் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த சாங் வந்து ஃபுல் சாங்காக இருக்குது. அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட லைனை மட்டும் இடையிலேருந்து கட் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி செட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு ஆடியோ கொடுக்கணும். சரி, ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆடியோ இருக்குது. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் மியூசிக் ப்ளஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது ஸ்க்ரீன் வந்துடும். இது அப்டேட்டட் வெர்ஷன். உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகுது. மை மியூசிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங் எல்லாம் ஷோ ஆகும். இதில் எந்த சாங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், ப்ளஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு லென்த்தான சாங்கு. ஆனால் உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட லைன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாங்கை டச் பண்ணிட்டு மேலே எடிட் இருக்கும். எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் சாங் இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். நான் வந்து சவுண்டை வந்து மியூட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கான சாங்கு. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாங் இருக்கும். முன்ன பின்ன ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா டாட் தெரியுதுங்களா? முன்னையும் பின்னாடி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்கேருந்து எண்ட் ஆகணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் நீங்கள். சரியா? சவுண்டு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைன் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த டாட்டை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கே இந்த சாங் முடியணுமோ அந்த இடத்துல இந்த ரெண்டாவது இருக்க எண்டிங்கில் இருக்க அந்த பட்டனை கொண்டு வந்து இப்படி நிறுத்தணும். நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த லைன் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? நான் சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நீங்கள் எடிட் பண்ணும்போது கரெக்டாக சவுண்டு வச்சு எந்த ஸ்டார்டிங் லைனில் வேணுமோ அங்கே வந்து இந்த ஃபஸ்ட் டாட்டை இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறது இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறதையும் எங்கே முடியணுமோ அங்கே நிறுத்தி வச்சுட்டு மேலே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைனை நான் எடுத்துட்டேன். பின்னாடியும் அந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். பின்னாடி லென்த்தான சாங்னா பிரச்சனையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே 1 நிமிஷத்துக்காக நான் ஆடியோ கட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எடிட் பண்ணுற வீடியோ 30 செகண்ட் தான். அதனால் பின்னாடி எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம். இல்லை 30 செகண்ட் வேணும்னா பின்னாடி 30 செகண்டில் நான் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த வரிகள் இடையில இருக்க வரிகள் வந்து இப்போ இங்கே வந்து விழுந்துருச்சு. நான் ப்ளே பண்ணுறேன். சவுண்டு வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடையிலேருந்து ஒரு லைனை வந்து அந்த ஃபுல் சாங்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஃபுல் சாங் வச்சுருந்தா அந்த சாங்கை கிளிக் பண்ணி எடிட்டில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக தேவையான வரியை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங் இருக்குது. ஆனால் நான் எடுத்த இது பார்த்தீங்கன்னா சின்ன போர்ஷன் கடைசியில். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ விழுந்துடும் சாங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். எப்படி டெக்ஸ்ட் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், செக் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் பண்ணுறது ரைட் சைடு டாப்பில் எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து நீங்கள் கட் பண்ணி செட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.